Hello friends, welcome to Learners Forum. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு பர் யூனிட் சிஸ்டம்னா என்ன, சிங்கிள் லைன் டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஜென்ரேஷன் அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு டைப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பவர் ஜென்ரேஷன்னா என்ன அண்ட் அதில் பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிலபஸில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டைப்ஸை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பவர் ஜென்ரேஷன். ஸோ பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது நிறைய சோர்ஸஸ் வந்து இருக்குது, லைக் கோல், வாட்டர், நியூக்ளியர் ஃபியூவல், டீசல், கேஸ் எல்லாமே. ஸோ இந்த சோர்ஸை எடுத்து இந்த சோர்ஸ் மூலமாக நம்ம எனர்ஜியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் பவர் சிஸ்டமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ பவர் ஜென்ரேஷனுடைய பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எனர்ஜிக்கான சோர்ஸ். ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் பார்த்தோம். அந்த சோர்ஸில் நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ரைம் மூவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா தட் வில் மேக் த ஜென்ரேட்டர் டு ரொட்டேட். ஸோ அப்படி அந்த ஜென்ரேட்டருக்கு பாஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பார்ட் வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி சோர்ஸாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏதாவது ஒரு சோர்ஸஸை எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரைம் மூவர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் த டர்பைன் ஆர் என்ஜின். இப்போ ஜென்ரேட்டர் நமக்கு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதனுடைய அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா தேவையான எலக்ட்ரிக்கல் பவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் அவுட்லைன் ஆஃப் பவர் ஜென்ரேஷன். ஸோ ஃபியூவல் அண்ட் அதிலிருந்து டர்பைன் அண்ட் அதிலிருந்து ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஃபியூவல் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் ஆர் மோஷன் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். டர்பைன் வந்து அது ரொட்டேட் பண்ணும், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைம் மூவர். ஏன்னா ரொட்டேட் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட்டர் இந்த மெக்கானிக்கல் வந்துட்டு எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி க்ரியேட் பண்ண அந்த எனர்ஜியோடைய வேல்யூ ஆஃப் வோல்டேஜை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். அண்ட் பவர் வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த பவர் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எனர்ஜி சோர்ஸ் தேவைன்றதை பார்த்துட்டோம், விச் இஸ் நத்திங் பட் த இன்புட் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கோல், வாட்டர், யுரேனியம், டீசல், கேஸ், விண்ட், சோலார், இது எல்லாமே இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ப்ரைம் மூவர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். மெக்கானிக்கல் அப்படிங்கும்போது நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டர்பைன்ஸ் மூலமாக ரொட்டேட் ஆகி ஜென்ரேட்டர் பார்ட்டில் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர் கன்வெர்ட்ஸ் த மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி which works on electromagnetic induction. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அ ஜென்ரேட்டர் அப்படின்னு. ஸோ இதனுடைய அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 11 கிலோ வோல்ட்லேருந்து 25 கிலோ வோல்ட் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் 50 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இந்தியாவில் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய ரிப்பீட்டடும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். டிரான்ஸ்ஃபார்மர் இட் ஸ்டெப்ஸ் அப் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் 11 கிலோ வோல்ட் டு 220 கிலோ வோல்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பவர் ஜென்ரேஷன் டயக்ராமேட்டிக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் ஃபியூவல்லேருந்து இட் கோஸ் டு பாய்லர் ஆர் ரிசர்வாயர், அதுலேருந்து டர்பைன் ஃப்ரம் விச் இட் கோஸ் டு ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நமக்கு டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இந்த பவர் ஜென்ரேஷனில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் தெர்மல் பவர் பிளான்ட். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் தெர்மல் அப்படிங்கும்போதே நமக்கு கோல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை எரிச்சிடுவோம். அப்படி எரிக்கும் போது என்ன ஆகும், ஸ்டீம் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா டர்பைனை சுற்ற ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி சுற்றும் போது தான் நமக்கு ஜென்ரேட்டர் வந்துட்டு இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. செகண்ட் இஸ் ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஸோ டேமில் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்க வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரொட்டேட்ஸ் தி டர்பைன். அது மூலமாக நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நமக்கு தேவையான ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது இட் வில் பி ரெடி ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து க்ளீன் அண்ட் ரெனியூவபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூக்ளியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம யுரேனியம் யூஸ் பண்ணுவோம். ஹீட் ப்ரொடியூசஸ் ஸ்டீம் அண்ட் திஸ் ஸ்டீம் ரொட்டேட்ஸ் டர்பைன். அது மூலமாக ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டீசல் பவர் பிளான்ட். இதில் டீசல் என்ஜின் வந்து நமக்கு ஜென்ரேட்டர் ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேக்கப் அண்ட் ஸ்மால் லோட் கண்டிஷன்ஸ்.
கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். ஸோ இதில் அதாவது ஒவ்வொரு பவர் பிளான்ட்டோடைய நேம் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு அது டர்பைனை ரொட்டேட் பண்ணி கொடுக்கும், எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ இப்போ கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டேரெக்டாக பண்ணாது, அதை வந்து நம்ம ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம டர்பைனை ரொட்டேட் பண்ணும்போது மெக்கானிக்கல் வில் பி கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல். ஸோ பவர் ஜென்ரேஷன் வோல்டேஜ் டிபிக்கல் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஸோ ஏன் ஜென்ரேஷன் சைடில் நமக்கு 11 கிலோ வோல்ட் கிடைக்குது அப்படின்னா, வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இன்சுலேஷன் காஸ்ட் வந்து நமக்கு அதிகரிக்கும் அண்ட் ஜென்ரேட்டர் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு மினிமைஸ்டாக மாட்ரேட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜை வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம், விச் இஸ் 11 கிலோ வோல்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வென்சியில் 50 ஹர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த பாயிண்ட் திருப்பியும் சொல்கிறேன், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பவர் ஜென்ரேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, சப்ளை வந்து ரிலையபிளாக இருக்கணும், கண்டினியூஸ் பவர் கிடைக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அண்ட் லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன். அண்ட் அதை பேஸ் பண்ண சில எக்ஸ்பெக்டட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். இது வந்து நமக்கு சிலபஸில் ஃபர்ஸ்ட்டாக இது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஷனில் எனர்ஜி ஆஃப் ஸ்டோர்டு வாட்டரை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டேம் வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம், வாட்டர் எனர்ஜி அங்கே இருக்குது. ஸோ அந்த வாட்டர் எனர்ஜி டர்பைனுக்கு பாஸ் ஆகும்போது மெக்கானிக்கல் இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் அந்த ஜென்ரேட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அ டேம், அதாவது ரிசர்வாயர் அண்ட் வாட்டர் வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். பென்ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைப் மாதிரி. அந்த பைப் மூலமாக அந்த வாட்டர் ரிசர்வாயரில் இருந்து வாட்டர் டர்பைனுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம். அது எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் கெட்ஸ் ரொட்டேட்டட் அண்ட் இட் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஜென்ரேட் ஆகிற இந்த வேல்யூ ஆஃப் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஸ்டெப் அப் பண்ணிக்கிறோம் அண்ட் இட் இஸ் ஃபைனலி கிவன் டு த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டோர்ட் அட் ஹைட் விச் ஹேஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் திருப்பியும் கீழே மேலேருந்து கீழே அப்படி ஃப்ளோ ஆகும்போது கைனட்டிக் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும். அது மூலமாக தான் இந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகி இட் ரொட்டேட்ஸ் தி ஜென்ரேட்டர் விச் இன் டர்ன் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டயக்ராமேட்டிக்காக இதனுடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் நம்ம வந்து பார்த்தோம். டேமில் ரிசர்வாயரில் வாட்டர் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஹைட்டில் வந்துட்டு நம்ம வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அங்கே என்ன இருக்குது, பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பென்ஸ்டாக் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு நம்ம வாட்டர் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து இப்படி கீழே ஒரு பைப் மூலமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இப்படி எடுத்துகிட்டு வர இந்த பைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா we call it as penstock, which is a large pipe which carries water to turbine. ஸோ ஒரு நல்ல ஸ்பீடில், ஏன்னா மேலேருந்து கீழே இறங்கும்போது வாட்டர் வந்து ஒரு சம ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கைனட்டிக் எனர்ஜி க்ரியேட் ஆகி டர்பைனை வந்து ஹிட் பண்ணும்போது டர்பைன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஹைட்ராலிக் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை நமக்கு இங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது. இதை நம்ம ஜென்ரேட்டருக்கு பாஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இட் ரொட்டேட்ஸ் த ஜென்ரேட்டர் அண்ட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ மெக்கானிக்கல் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் வி ஹாவ் அன் அவுட்புட் ஆஃப் 11 கிலோ வோல்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஒரு 11 கிலோ வோல்ட்டை வந்து 220 கிலோ வோல்ட்டாக நம்ம ஸ்டெப் அப் பண்ணிக்க போகிறோம் அண்ட் தென் இட் வில் பி சென்ட் இன்டு த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, அதாவது ஒரே கான்செப்ட் தான். அந்த பவர் பிளான்ட்டில் நம்ம என்ன இன்புட் யூஸ் பண்ணுறோம், என்ன அவுட்புட் கிடைக்குது, அந்த ஸ்டேஜஸில் எப்படி அது வந்து ஃப்ளோ ஆகுது, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அகெயின் வி ஹாவ் த மெயின் காம்பனன்ட்ஸ், அதாவது டேம் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை வி ஹாவ் அ ரிசர்வாயர் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பென்ஸ்டாக் இருக்கும், டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் டியூப் வழியாக நமக்கு வந்துட்டு இட் கேரிஸ் த வாட்டர் அவே ஃப்ரம் த டர்பைன் and finally transformer to step up voltage.
ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டேமில் ரிசர்வாயரில் நமக்கு இங்கே வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் வந்து பென்ஸ்டாக், இதை தான் நம்ம வந்து பென்ஸ்டாக் அப்படின்னு பார்த்துருந்தோம். பென்ஸ்டாக் மூலமாக இங்கே மேலே இருக்க தண்ணி வந்து இந்த டியூப் வழியாக நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு வரோம். ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த தண்ணி வந்து வேகமாக நமக்கு இங்கே வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி வேகமாக ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன ஆகும், நம்மளோட டர்பைனில் இருக்கிறது நமக்கு இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜியாக இங்கே கன்வெர்ட் ஆகி மறுபடியும் இது ஜென்ரேட்டருக்கு இங்கே பாஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு த ரெக்வயர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் திஸ் பார்ட். அண்ட் அதை நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும்போது இங்கே வரைக்கும் நமக்கு 11 kV இருக்கிறது வந்துட்டு நவ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு 220 kV. அண்ட் ஒன்ஸ் இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வாட்டர் வந்து டிராஃப்ட் டியூப் வழியாக இட் இஸ் கிவன் அவே லைக் திஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஹைட்ரோ பிளான்ட்டுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் டைப். அப்போ நமக்கு வாட்டர் வந்து டேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒரு நல்ல பவர் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ரன் ஆஃப் ரிவர் பிளான்ட். இதில் நமக்கு ஸ்டோரேஜ் இருக்காது, வாட்டர் வந்து டைரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சின்ன கெப்பாசிட்டி ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும். தேர்ட் இஸ் பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். வாட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அகெயின் பம்ப்டு பேக். ஒரு பீக் லோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வாட்டர் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறதுனால இட் இஸ் அ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபியூவல் காஸ்ட் எதுவுமே இல்லை, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அண்ட் லாங் லைஃபாக நமக்கு இருக்கும் வித் க்ளீன் எனர்ஜி அண்ட் மெயின்லி ஹை எஃபிஷியன்சி. ஆனால் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு காஸ்ட்டை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் விச் ஹாவ் அ ஹை இனிஷியல் காஸ்ட் அண்ட் நிறைய லேண்ட் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். ரெயின்ஃபாலை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா டேம்லேயே தண்ணி இல்லை அப்படிங்கும்போது அதை பொறுத்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃப்ளட் ரிஸ்க் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது சாம்பிள் எக்ஸ்பெக்டட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. வாட்டர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எது வழியாக ஃப்ளோ ஆகுது, இந்த பென்ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எது வந்து எதை ரொட்டேட் பண்ணுது, எது மூலமாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக எந்த ஸ்டேஜில் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ஹைட்ரோ டைப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.